எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஒரு புத்தக பரிந்துரை. நீங்கள் வந்து கிராமத்து சைடு, அதாவது கிராமத்து வாழ்வியலை பேஸ் பண்ண ஒரு நாவலை வந்து ரொம்ப நாளாக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த சூல்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் சோ தர்மன் எழுதியிருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா திருநெல்வேலி வட்டார வாழ்வியலையும் அந்த வட்டார மொழியிலையும் அடிப்படையாக கொண்டு எழுதியிருக்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தோட மையக்கரு என்னன்னு பார்த்திங்கன்னா, நீராதாரங்களை எப்படி நம்ம பராமரிக்கணும், அதை வந்து எப்படி பாதுகாத்தா அது வந்து நமக்கு என்ன திருப்பி செய்யுது, அந்த மாதிரியான ஒரு கிராமத்துக்கான நீராதாரங்களை எப்படி பாதுகாத்தோம்னா அது வந்து அந்த கிராமத்தை வந்து எப்படி பாதுகாக்கும், அதாவது அந்த கிராமத்தை வந்து எப்படி செழுமையாக வச்சுருக்கணுங்கிற ஒரு மையக்கருவை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. இதில் நிறைய கேரக்டர்கள் வருவாங்க. குறிப்பாக நீர்ப்பாய்ச்சி, அப்புறம் ஆசாரி, பிச்சை ஆசாரி, அப்புறம் பனை ஏறுறவர், அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பரான ஒரு கிராமத்தில் செய்வாங்கள ஒரு வேலைகளெல்லாம், ஆசாரி, அப்புறம் நீர் பாய்ச்சறது, அந்த தோட்டத்துக்கு வயலுக்கெல்லாம் நீர் பாய்ச்சுவாங்க. ஒரு பெரிய ஒரு குளத்தை வந்து கண்மாயின்னு சொல்லுவாங்க அந்த சைடு. அந்த கண்மாயை வந்து நல்லா பராமரித்து அதை வந்து இன்னத்துக்கு இந்த தடத்துக்கு இவ்வளோ தண்ணி போகணும், இந்த தடத்துக்கு இவ்வளோ தண்ணி போகணும்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான அளவு எடுத்து அதுக்கான வழிகளை செஞ்சுவிட்டு அதுக்கு நீர் பாய்ச்சணும்னா அங்கே இருக்கக்கூடிய வெள்ளாமை இதை எப்படி வளருது, என்ன அது நமக்கு பலன் கொடுக்குறங்கிற ஒரு டீட்டெயிலாக கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது, இதில் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த புத்தகம் வந்து நீங்கள் ஒரே மூச்சில் படிக்கிற மாதிரி படிங்க. ஏன்னா இதில் வந்து கதை வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி போயிட்டே இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் அதை உள்வாங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் வந்து நீங்கள் ஒரே மூச்சுனா ஒரு கண்டினியூவாக விடாமல் படிச்சுருந்தீங்கன்னா அது நீங்கள் அந்த கதையை வந்து நீங்கள் நாவலை வந்து உள்வாங்கிக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து மறுபடியும் படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு எந்த சிரமமும் இருக்காது. ஏன்னா அது ஃப்ளாஷ்பேக்காக சொல்லிட்டு போவாங்க. அதனால் வந்து கண்டினியூவாக படித்து உள்வாங்கிறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வந்து இது வந்து இந்த புத்தகத்தில் வந்து கிராமத்தில் வந்து நாட்டார் தெய்வங்களை வழிபடுவாங்க இல்லையா, ஐயனார், கருப்புசாமி, அப்புறம் முனியாண்டி, அப்புறம் அந்த மாதிரியான சாமிகளில் கிராமப்புறங்களில் அதிகமான மக்கள் அதிகமாக வழிபடுவாங்க. அந்த சாமிகளுக்கு தான் கிராமங்களில் நிறைய கோயில்கள் கட்டி வச்சு அதை வழிபட்டுட்டு வருவாங்க. அந்த மாதிரியான கோயில்கள் இருக்கிற சாமியை எப்படி அங்கே தோன்றுச்சு, அதுக்கு பின்னாடியான வரலாறு என்ன, இதை வந்து எதனால் இந்த ஊர் மக்கள் வந்து தெய்வமாக கும்பிட்றாங்க அப்படின்னு அதோட டீட்டெயில் நல்லா சொல்லியிருக்காரு. இப்போ ஐயனார்னு சொல்லிட்டு ஒரு சாமி சொல்லுவாங்க, புளிய மரத்தடி ஐயனார்னு சொல்லிட்டு. அந்த சாமி வந்து அங்கே எதுக்கு வந்து அங்கே உட்காந்துச்சு, அந்த சாமியை வந்து எதனால் மக்கள் வந்து இவ்வளோ கொண்டாட்டமாக சாமி கும்பிட்டு இது பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்ட்டு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக அந்த புத்தகத்தோட மையக்கரு என்னென்னா, நீராதாரங்களை பொதுமக்களாகிய ஊர் மக்கள் எப்படி அதை பாதுகாக்கணும், அதனால் என்ன பயன், அது வந்து நமக்கு திரும்ப என்ன செய்யுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த நீராதாரங்கள் வந்து மனிதர்களுக்கு நேரடியாகவே பயன்படுது, மறைமுகமாக பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு, கால்நடைகளுக்கு அதெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாரு இந்த நாவலில். நான் சொல்கிற மாதிரி இதை வந்து நீங்கள் ஒரே மூச்சில் படிச்சிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அந்த நாவலை வந்து உள்வாங்கிக்கிறதுல உங்களுக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது. அப்படி கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சிங்கன்னா கொஞ்சம் உள்வாங்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மற்றபடி ரொம்ப அருமையான நாவல். இதுக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2019ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின புத்தகம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு
என்ன உங்களோட கருத்து என்னன்னு கமெண்டில் பண்ணுங்கள். நன்றி.